ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்களோட மாடர்ன் குயின்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா அவல் உருண்டை. அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு பவுலில் அவல் எடுத்துக்கோங்க. அதே பவுலில் 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. அதே பவுலில் 1/2 கப் அளவு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கு முந்திரி, திராட்சை அதை எடுத்துக்கோங்க. ஒரு 10 ஏலக்காய் போல் எடுத்துக்கோங்க. அப்புறம் மில்கி மிஸ்ட் நெய் எடுத்துருக்கோம். அப்புறம் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் சேர்த்துக்கோங்க. சுகர் வேண்டாம், நாட்டு சர்க்கரை வேண்டாம், நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஒயிட் சர்க்கரையும் வேண்டாம், நாட்டு சர்க்கரையும் வேண்டாம், வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ கடாய் வச்சு அதில் அவல் இருக்குங்கள்ல, அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவல் நல்லா வறுப்பட்டால் தான் நல்லாயிருக்கும். நல்லா ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி லைட்டாக கலர் மாறி வரும். அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அவலை. நெக்ஸ்ட்டாக அதே கடாயில் வேர்க்கடலையும் நல்லா ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆகும்ல, அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப தீவும் விட வேணாம், நார்மலாக மீடியமாக எப்பவும் போல் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் பொட்டுக்கடலையும் அதே கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையும் நல்லா வறுப்பட்டு வரணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் கொஞ்சம் நெய் ஊற்றி லைட்டாக ஊற்றுனீங்கன்னா போதும். ஏன்னா முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்காக மட்டும்தான். அந்த நெய்யில் ஃபஸ்ட்டு நம்ம முந்திரியை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு முந்திரி சேர்த்திக்கலாம். முந்திரி நிறைய சேர்த்துனாலும் தப்பில்லை, நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. அந்த ஒவ்வொரு உருண்டைக்கும் ஒவ்வொரு முந்திரி வர அளவுக்கு சேர்த்துனீங்கனாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி முந்திரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து இப்போ அதே நெய்யில் நம்ம திராட்சையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சையும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா திராட்சையும் நல்லா உருண்டு வரணும், உருண்டு நல்லா புஷ்ஷுன்னு வரும். அந்தளவுக்கு திராட்சையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதே கடாயில் ஒரு செம்பு அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கேன். நீங்கள் டம்ளரில் எடுத்திங்கன்னா ஒரு பெரிய டம்ளர் இருக்குன்னா அதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோங்கள்ல வெல்லம், அதை நல்லா கொட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா அப்படி கலர் விட்டிங்கன்னா அதுவே நல்லா பாவாயிரும். பாவு இந்த ஒரு கம்பி பதம் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்குலாம் தேவையில்லை. நார்மலாக பாவு காய்ச்சினா ஓகே. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா பாவு காஞ்சி வந்துடும் நமக்கு. அதுக்கப்புறம் நல்லா பாவை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அதில் நம்ம வெல்லம் தானே கொட்டி தானே அப்படியே போடுறோம், சலிக்கவெல்லாம் இல்லைல்ல, அதனால அதில் தூசிலாம் இருக்கும். அதனால நீங்கள் நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. வடித்து ஒரு தனியாக ஒரு கப்பில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, அவல் இது 3ஐயும் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்கோங்கள்ல பாவு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அதில் ஊற்றி எந்த அளவுக்கு உங்களுக்கு பதம் வேணுமோ அந்த அளவுக்கு, ஒரு லட்டு பிடிப்பங்கள்ல சேம் அதே மெத்தேடு தான். அந்த அளவுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி இங்கே பாருங்கள், இப்படி பிடிச்சா பிடிக்கணும், அந்த மாதிரி நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பாவு வேணுமோ அவ்வளோ ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோங்கள்ல முந்திரி, திராட்சை, இது 2ஐயும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏலக்காயும் அந்த தொல்லியை எடுத்துட்டு உள்ளே இருக்கிற விதை இருக்குங்கள்ல அதை நல்லா கொட்டி இதில் கலந்துக்குங்க. கலந்து எல்லாம் போட்டு இப்படி பிசைஞ்சுக்கோங்க நல்லா. இப்போ பாருங்கள், நம்மளோட அவல் உருண்டை ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், ஏன்னா இதில் ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் தான் நம்ம சேர்த்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.